அடுத்து நம்ம தலையோட குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. இந்த போஸ்டர் பார்த்த தலை ஃபேன்ஸை வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமாக 4 காரணங்களை சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக 2வது பாயிண்ட் 4வது பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னடா மிகப்பெரிய தலையோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து இந்த அளவுக்கு கேவலமாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே காரி துப்பிடுவீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு டீகோடிங்காக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து தலை அஜித்தோட கேரக்டர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கேரக்டர் அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 அஜித்துக்கும் சேம் காஸ்டியூமாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 3 கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த படத்தோட ஹைப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் தெரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே விஜய் தான் இருப்பார். ஆனால் அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா 3 விஜய் வந்து இருக்கிற மாதிரி 3 டிஃப்ரெண்ட்டு கேரக்டரில் வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த படத்தோட ஹைப் வந்து இன்னும் கொஞ்சம் எகுரும். இந்த கேரக்டர் என்ன பண்ணும், அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே இப்போவே ஒரு ஹைப் வந்து எகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வாய்ப்பை வந்து இந்த போஸ்டர் வந்து கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எல்லாமே ஷார்ட் கன்னாக தான் இருக்குது. ஒரு பெரிய கன்னே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் வந்து கிடையாது. ஒரு AK-47 இந்த மாதிரி மிகப்பெரிய கன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் டெரராக இருந்திருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் வந்து தலைக்கு வந்து சின்ன கன்று கொடுத்தாங்க தெரியல. இப்போ இருக்கிற ஹீரோஸ்க்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது தலைக்கு போய் இந்த மாதிரி ஷார்ட் கன்லாம் வச்சுருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக வந்து இந்த போஸ்டரில் எனக்கு தெரியுது. என்ன இது? இப்போ வந்து 3வது பாயிண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து இந்த படத்தோட கேரக்டர்ஸ் தான். அப்படி அந்த கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது குட் பேட் அக்லி அப்படிங்கிற ரியாக்ஷன் வந்து தலை வந்து காமிச்சிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்லிக்கும் பேடுக்கும் வந்து நல்ல ஒரு ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு பேடான கேரக்டர்னால் இப்படி தான் இருக்கும், ஒரு அக்லிங்கிற கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. என்னடா ஆனால் அந்த குட்டுங்கிற கேரக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த வில்லன் ஃபேஸ் வந்து அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு நார்மலான ஃபேஸ் இல்லை, கொஞ்சம் ஒரு குட்டுனா எப்படி இருப்போம், கொஞ்சம் சாந்தமாக, கொஞ்சம் பணிவாக, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஆனால் வந்து அதுலேயும் கொஞ்சம் வில்லத்தன்மை கலந்த மாதிரி தான் ஃபேஸில் வந்து தலை வச்சுருக்காரு. எப்படி இதை நோட்டீஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரியல. குட்டுங்கிற கேரக்டருக்கு வந்து இந்த போஸ்டர் வந்து சூட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதே பேடுக்கு வந்து கையில் வந்து இதெல்லாம் மாட்டியிருக்காரு. அந்த பஞ்ச் பண்ணுற இதெல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்டில் கையில் வச்சுருக்காரு. அதை பார்க்கும்போது உண்மையாக ஒரு பேட் அப்பியரன்ஸ் தெரியுது. அக்லிக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் காமிச்சிட்டாரு, அதையும் பிளர் பண்ணி விட்ருக்காங்க. அக்லிக்கும் ஓகே, அக்லினா அப்படி தான் இருக்க முடியும். கொஞ்சம் ஃபன்னியாக, கொஞ்சம் காமெடி கலந்து, கொஞ்சம் வந்து ரொம்ப லோக்கலாக இறங்கி எல்லாம் செய்யக்கூடிய ஆள் மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு அந்த மனசுக்குள்ள அந்த அக்லிங்கிற விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறது வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த குட்டுங்கிற கேரக்டர் மட்டும் இந்த போஸ்டரில் மிஸ் பண்ணிட்டாங்களோ வந்து எனக்கு தோணுது. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4வது பாயிண்ட்டாக வந்து தலை வந்து 2 ஹேண்ட்லேயுமே வந்து டேட்டூ குத்திருக்காரு. அப்படி டேட்டூ குத்தும்போது என்னடா டேட்டூலாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணியில் பார்த்தோம். அப்படி ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து கோட்டை விட்டுருந்தாங்க. என்னென்னா வந்து இந்த டேட்டூவே வந்து டிசைன் தான். அஜித் சார் அவர்கள் வந்து ஹேண்டில் வந்து டேட்டூலாம் போடல. இது வந்து ஒரு ஷூட்டிங் முன்னாடிங்கிறனால இப்போதைக்கு டிசைனில் மட்டும் காமிச்சிருக்கிறாங்க போஸ்டரில். ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த கையில் இருக்கிற கலர் டோனெல்லாம் அப்படியே சர்க்கிளாக இருக்குது. கொஞ்சம் விட்டாக வந்து அந்த ஷேடெல்லாம் இழுத்துடும்போது அந்த சர்க்கிளே ஆகிருக்குது. ரொம்ப பூராக வந்து இந்த ஃபஸ்ட் லுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம போஸ்டர் வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத மறந்துட்டு வந்து இவங்க போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ அவசரமாக இந்த ஃபஸ்ட் லுக் இப்படி கொடுக்காட்டி என்ன, கொஞ்சம் ஒரு நல்ல டிசைனாக வந்து பண்ணியிருக்கலாம். இந்த டேட்டூவோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் தெரியாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 3 அஜித்துக்கும் நடுவில் கொஞ்சம் பிளர் எஃபெக்டில் காமிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் கொஞ்சம் குவாலிட்டியெல்லாம் மிஸ் ஆகுது தலைக்கு. அதனால் டிசைனிங் இந்த அளவுக்கு மோசமாக பண்ணுவாங்களே தலை ஃபேன்ஸும் எதிர்பார்க்கல, நம்மளும் எதிர்பார்க்கல. நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. இப்போ நம்ம இந்த 4 பாயிண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து காமனாக இருக்கிற விஷயங்களை பார்த்துடலாம். இந்த குட் பேட் அக்லிக்கு பின்னாடி இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 பம்பர் இருக்குது, சைலன்சர் இருக்குது, ஒரு கார் மாதிரி ஒரு பைக் மாதிரி தெரியுது. நம்ம
தலைங்கிறனால எஸ்எஸ்எல் ஏதோ ஒரு காரோ பைக்கோ வந்து கம்பல்சரி இருந்தாகணும், அது எந்த படமாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது இதுவும் வந்து ஒரு பைக் ரிலேட்டடோ ஒரு கார் ரிலேட்டடோட கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் வந்து காமிச்சிருக்காங்க மேலே. குட் பேட் அக்லிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ட்ராகன் இருக்குது. ட்ராகன் எதுக்காக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ட்ராகன் இருக்கிறத பார்க்கும்போது இந்த படம் முழுக்க முழுக்க ஜப்பானில் எடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அஜித் சார் அவர்கள் போட்டிருக்கிற காஸ்டியூம் ஆகட்டும், அவர் போட்டிருக்கிற டேட்டூ ஆகட்டும், மேலே இருக்கிற இந்த ட்ராகன் ஆகட்டும், இந்த 3 விஷயங்களும் வந்து ஜப்பானுக்கு கனெக்ட் ஆகுது. ஒருவேளை இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜப்பானில் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லிங்கிற டைட்டில்லையே பார்த்தீங்கன்னா இந்த அக்லிங்கிற லெட்டரில் பார்த்தீங்கன்னா பிளட்டெல்லாம் தெருக்கி விட்டுருக்குறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு லியோ படத்தில் அந்த லியோ டைட்டில் வந்த உடனே அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா லியோங்கிற டைட்டில் வந்ததுக்கப்புறமா பிளட்டு வந்து அப்படியே கவர் ஆகும், பிளட்டில் அப்படியே தெருக்கி விட்டு அதை அப்படியே கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அக்லிங்கிற ஒரு லெட்டர்லேயும் வந்து பிளட்டை தெருக்கி விட்டுருக்காங்க. 2க்கு லிங்க் இருக்குது. அதை பார்த்து இது டிசைன் பண்ணாங்களான்னு தெரியல. ஓகே, எப்படியோ ரத்தக்கரை வந்து பயங்கரமாக இருக்க போகுது, கொடூரமான காட்சிகள்லாம் இருக்க போகுது. தலை வந்து ஒரு பேடாக இறங்கிட்டாருன்னா மங்காத்தில் எந்த அளவுக்கு ஒரு வில்லனோட கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரோ அதை விட டபுள் மடங்காக இதில் எக்ஸ்போஸ் பண்ணுவாரோ அப்படின்னு தான் தோணுது. இல்லைன்னா வந்து இந்த பிளட்டெல்லாம் இந்த அளவுக்கு தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நான் சொல்ல வந்து 4 பாயிண்ட்ஸையும் தெளிவாக டீகோடிங் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அடப்பா இல்லைப்பா நீ இந்த பாயிண்ட்டெல்லாம் மிஸ் பண்ணிட்ட, இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் இந்த விஷயம்லாம் நீ பார்க்கவே இல்லை, இதை ஏன் நீ சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைக்கிற மூலமாக தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் குயிக்காக உங்கள் ஹோம் பேஜை தேடி வரும். நன்றி, வணக்கம்.